திருச்சிற்றம்பலம். அரணம பார்வதி வதையே அரகர மகாதேவா. சிவமயம் சேனலில் சிவபராக்கிரமத்தில் இன்று சோமாஸ்கந்த மூர்த்தி பற்றி பார்ப்போம். கைலை மலையில் சிவபெருமானும் பார்வதியும் வீற்றிருக்கும் பொழுது தேவர்கள் சிலர் ஓடி நந்தி தேவரை வணங்கி உடனே நாங்கள் மகாதேவனை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நந்தி தேவர் இந்த செய்தியை போய் மகாதேவனிடம் கூற மகாதேவரும் தேவர்களை காண விருப்ப கொண்டு அவங்கள வர சொல்கிறாரு. தேவர்கள் சிவபெருமான் நோக்கி சொல்கிறாங்க, மகாதேவனையே, மகேந்திரபுரையில் அரசு செய்யும் சூரபன்மன் என்னும் அசுரன் எங்களை ரொம்ப கொடுமைப்படுத்துகிறான். அதனால் நீங்கள் வல்லமை வாய்ந்த ஒரு மகனை பெற்று எங்களின் துன்பங்களை நீக்கி அருள் புரிய வேண்டும் அப்படின்னு வேண்டுறாங்க. சுவாமியும் அவர்களுக்காக மனம் இறங்கி தமது 6 முகங்கள் தோறும் விளங்கும் நெருப்பு கண்ணிலிருந்து 6 நெருப்பு பொறிகள் பெரும் ஜோதிமயமாய் வெப்பத்துடன் வெளிவரும்படி அருள் செய்தாராம். அந்த தீப்பொறிகள் உலகம் முழுசும் பரவுனதான். அதனுடைய வெப்பத்தை கண்ட பார்வதி தேவியார் கூட அதை வெப்பம் பொறுக்க மாட்டாமல் ஓடுறாங்களாம். தேவர்கள்லாம் அப்படியே சித்தம் கலங்கி போய் நிற்கிறாங்க. அவங்க சிவபெருமான் நோக்கி கேட்குறாங்க, தீயவரை வெல்லத்தக்க சிறுவனை கேட்ட எங்களுக்கு இப்படி தீப்பொறிகளை கொடுத்தா நாங்கள் என்ன செய்வோம் சாமி, நாங்கள் எப்படி பிழைப்போம் அப்படின்னு நடுங்கிட்டே சொல்கிறாங்களாம். உடனே சிவபெருமான் அக்கினி தேவனையும் வாயு தேவனையும் அழைத்து, இந்த பொறிகளில் நீங்கள் இருவரும் தாங்கி கொண்டு போய் கங்கையில் விடுக என்று கட்டளையிட்டு அவர்களுக்கு அப்பொறிகளை தாங்கும் வண்ணம் பழமும் கொடுக்குறாராம். 2 தேவர்களும் அந்த பொறியை கையில் கங்கையில் கொண்டு போய் விடுறாங்க. கங்கையும் அப்பொறிகளை சரவண பொய்கையில் சேர்த்து அகமகிழ்ந்தாலாம். அப்போது சரவண பொய்கையில் 6 திருமுகங்களோடும் 12 தோள்களோடும் சிவனே குமரனாக தோன்றியிருக்க வானவர்கள் வணங்கி சென்றார்களாம். அந்த 6 குழந்தைகளுக்கும் கார்த்திகை பெண்கள் பாலூட்டி வளர்த்து வந்தார்கள். இதைத்தான் கந்தபுராணத்தை பாடுவார். அருவமும் உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிளம்பதோர் மேனியாகி கருணைக்கூர் முகங்களாரும் கரங்கள் 12 கொண்டே ஒரு திரு முருகன் ஆங்கு உதித்தனன் உலகம் உய்ய அப்படின்னு பாடுவார். இப்போ அந்த சரவண பொய்கையில் அந்த குழந்தைகள் வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு நாள் சிவபெருமானும் பார்வதியும் இடப வாகனத்தில் போய் அங்கே சரவண பொய்கையில் முருகப்பெருமானை பார்க்குறாங்க. அப்போ அம்மா 6 குழந்தைகளையும் ஒரே சேர்த்து கட்டி பிடிக்கவும் அது ஒரே குழந்தையாக மாறிச்சு. அந்த குழந்தை 6 திருமுகமும் 12 திருக்கரமும் கொண்டதாக விளங்கியது. அந்த குழந்தைக்கு கந்தன் என பெற்றவர்கள் பெயர் சூட்டினார்கள். அங்கே இருந்தவர்களுக்கு வேண்டிய வரங்கள் கொடுத்து சிவபெருமான் இடப வாகனத்தில் கந்தன் உமையம்மையோட வெள்ளிமலைக்கு போகிறாரு. அப்போது சுவாமிக்கும் அம்பாளுக்கும் இடையே கந்தன் வீற்றிருந்தார். அந்த தோற்றம்தான் சோமாஸ்கந்த மூர்த்தி என பெயர் பெற்றதான். கந்தபுராணத்தில் எந்தை சக்திகள் உயிரெல்லாம் ஏங்குறும் எல்லை முந்து போல ஒன்றாகியே கூடிய முறை போல் அந்தம் இல்லதோர் மூவிரு வடிவும் ஒன்றாகி கந்தன் என்று பெயர் பெற்றனன் கௌரிதன் குமரன். ஏலவார் குழல் இறைவிக்கும் எம்பிரான் தனக்கும் பாலனாகிய குமரவேல் நடுவுறும் பான்மை ஞானமே உரு இரவொடு பகலுக்கு நடுவாய் மாலையானதொன்று அழிவின்றி வைகுமாறு ஒக்கும் அப்படின்னு சொல்லி பாடுறாரு. ஓம் சோமாஸ்கந்த மூர்த்தியே நமக. திருச்சிற்றம்பலம்.